வணக்கம். இந்தியாவிலேயே மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் முதன்மையாக செயல்படுவது தமிழ்நாடு அரசுதான் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது என்று திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் கலந்தாலோசனை கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பெருமிதம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்கள் கலந்தாலோசனை கூட்டம் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவரும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான SRL இதயவர்மன் தலைமையில் திருப்போரூர் நடைபெற்றது. இதில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனூர் சேகர் வரவேற்புரை வழங்கினார். காஞ்சி வடக்கு மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன், திருப்போரூர் பேரூர் கழக செயலாளர் தேவராஜ், திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இக்கூட்டத்தில் அமைச்சர் பேசும்போது, இந்தியாவிலேயே மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் சிறந்த மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடுதான் என ஒன்றிய அரசு பெருமையாக தெரிவித்துள்ளது எனவும், நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாதம் மாதம் வீடு தேடி சென்று மருந்து மாத்திரைகளை வழங்கி வரும் திட்டம் உலகத்திலேயே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனவும், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடிய தலைவர்தான் நம்முடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் எனவும், கல்வித்துறையில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2% உயர்கல்வி படித்திருக்கிறார்கள், அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கூடியது திமுக ஆட்சிதான் எனவும், வரும் 27ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்க வேண்டும் எனவும், கிளை கழக நிர்வாகிகள், திமுக பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் எனவும் இவ்வாறு கூறினார். கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புச்செழியன், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பொருளாளர் தசரதன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த கல்வித்துறை எடுத்துங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அந்த உயர்கல்வியில் அதிகமா பட்டதில்லை. தமிழ்நாட்டில் 52% பெண்கள் உயர்கல்வி பெற்றிருக்கிறாங்க. 52%. அது ஒண்ணு பெண்கள் படிச்சே இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. 52% பெண்கள் உயர்கல்வி படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நிலையை இந்த நாட்டிலே உருவாக்கி தந்த ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க மறந்து விட. நம்ம எல்லா துறையிலையும் நம்ம அதிகமா இருக்கிறோம், மத்தெல்லாம் இல்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே என்ன பண்றான், கொடி ஏத்துங்க. 27ஆம் தேதி காலையில கொடி ஏத்துங்க. சக்கர பொங்கலுக்கு கலைக்கு அந்தந்த ஊர்ல கொடுங்க. ஒரு தலைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புகழ்ந்து உச்சிக்கு தூக்குறோமோ அப்போ அது கட்சி நல்லா இருக்கும். ஒரு கட்சி தலைவர் எந்த அளவுக்கு இப்ப தளபதியை நம்ம தலைவருக்கு பின்னால படிப்படியா வந்தோமா அவர் முதலமைச்சர் ஆயிட்டோம். இன்னொரு 50 வருஷத்துக்கு இந்த கட்சியை கம்பீரமா இருக்குன்னு சொன்னா அடுத்த தலைமுறை வந்தானா அதுதான் உதயா வந்திருக்கிறாரு. அவரை நம்ம இப்பவே கரெக்ட் பண்ணி பொதுமக்கள் இப்ப அவரும் பாரு தலைவரை போலவே அவரும் பாத்தீங்கன்னா அவராது 1-2 நிகழ்ச்சி போகுது, ஒரு நாளைக்கு 5 நிகழ்ச்சி 6 நிகழ்ச்சி அவரை சுத்திட்டு இருக்கிறாரு. அவங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, 2026ல 200 சீட்டு நம்ம ஜெயிக்கணும்ன்றது நம்முடைய லட்சியம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதுக்காக இப்ப கங்கணம் கண்டின வேலை பார்த்துக்கிறாங்க. அதனால வருகை தந்திருக்கிற நம்முடைய நிர்வாகிகளை அன்போடு கேட்டுக் கொள்வது, ஒத்துமையா இருக்கணும், சலசலப்பு இருக்கக்கூடாது. நீங்க சலசலப்புல இருந்தது கட்சிக்காரன் அறவரைலாம் வச்சுங்க, 1-2 போயிடுவான், ஒருத்தர் கூட இழக்க கூடாது. நம்ம எதிர்முகாமல் இருந்துதான் நம்ம ஆட்கள் நம்ம கூடாரத்துக்கு சேர்க்கணுமே தவிர நம்ம கூடாரத்துல இருந்து ஒருத்தவங்க வெளியே போயிடக்கூடாது. கிளையில இருக்கிற செயலாளர்கள், வார்டுல இருக்கிற செயலாளர்கள் அந்த வார்டுல இருக்கிற கிளையில இருக்கிற இயக்கத்தோடு அரவணைத்து கட்சி நடத்தணும். ஏற்கனவே சொன்ன ஒருத்தர் பேசினார், எந்த பிரச்சனை எங்கிட்ட சொல்லு, ஒன்று சேர்த்த சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம், யாரையும் விட்டுறக்கூடாது. சில ஊர்களில் நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன், கொஞ்சம் இளைஞர் வேகமா இருந்தான்னு சொன்னா அவனை விடுறதே கிடையாது.